அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவளுக்கு அந்த உரிமை இருக்குது. என்ன குறை இருந்தாலும் அந்த பொண்ணு உன்னோட ஒய்ஃப் தானே, அந்த குழந்தை உன் குழந்தை தானே, அதனால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவள் மெயின்டெனன்ஸ்க்கு போட்டிருக்கா. இடைக்கால மனுன்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்டரிம் மெயின்டெனன்ஸ்னு, அதையும் வாங்கிட்டு இருக்கா. இதுதான் மேடம் சூழல். என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நாளைக்கு நான் உண்மையிலேயே நினைக்கிறேன் மேடம், நான் இருக்கிற இடத்துல எங்கேயாவது பிரச்சனை வந்து யாராவது சுட்டுட்டா நான் செத்து போகலான்னு நினைக்கிறேன் மேடம். எந்த தப்புமே நான் பண்ணலை மேடம். சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தீங்களா? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் மேடம் கல்யாணம் பண்ணினேன். கிராமத்தில் தான் மேடம் கல்யாணம் பண்ணினேன். எந்த கிராமத்தில்? அதாவது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அதுலேருந்து தான் நாங்கள் பொண்ணு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தீங்களா? ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் மேடம் இருந்தோம். ஆனால் அவளுக்கு என்னவோ தெரியல, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரையுமே பிடிக்கலை.